தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒன்றிய பாஜக அரசின் அநீதியான அணுகுமுறைக்கு எல்லையே இல்லை என்றும் தமிழ்நாடு மற்றும் அதன் மக்கள் மீதான அநீதி மற்றும் வெறுப்பின் முகாம் என்பதை பாஜக அரசு மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 38 IAS அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு மின் வாரியம் மற்றும் மின் பகிர்வான கழகத்தின் தலைவராக ராதாகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் ஒவைசியின் AIMIM கட்சி டெல்லியில் முஸ்லிம்கள் அதிகமாக உள்ள 2 தொகுதிகளில் மட்டும் போட்டியிட்டது. அந்த 2 தொகுதிகளிலும் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி AIMIM கட்சி வேட்பாளர்கள் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். இதனால் காங்கிரஸ் 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளம் நடைபெற்று வருகிறது. கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா வருகிற 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறவுள்ளது. நாள்தோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் கும்பமேளா நடைபெறும் பகுதியில் 4வது முறையாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தெற்கு மெக்சிகோவில் நேற்று அதிகாலையில் 48 பேரை ஏற்றி சென்ற பேருந்துகள் காகன் மற்றும் டபாஸ்கோ இடையே சென்று கொண்டிருந்தபோது லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து முற்றிலும் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. இந்த விபத்தில் 41 பேர் உயிரிழந்ததாக டபாஸ்கோ அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் பேசி வருகின்றனர் என்று தெரிவித்தனர். இந்த நிலையில் புதினுடன் தொலைபேசியில் பேசியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையேயான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி காலேவில் நடைபெற்று வருகிறது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 257 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 414 ரன்கள் குவித்தது. இதில் அலெக்ஸ் கேரி 156 ரன் எடுத்தார். இதன் மூலம் ஆசியாவில் டெஸ்ட் போட்டி ஒன்றில் அதிக ரன்கள் எடுத்த ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் ஆடம் கில்கிறிஸ்டின் சாதனையை அலெக்ஸ் கேரி முறியடித்துள்ளார்.